பீஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, பீஃப வாங்கி அத சுத்தம் பண்றது எனக்கு பிடிக்காத ஒரு வேலையா இருக்குது. அதனால தான் நான் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு 5 நிமிஷத்துல அத கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்கு சேனல். டைம் பார்த்தீங்கன்னா 1:45 அதுவும் நைட் டைம். இது வந்து 1:45 இப்போ சகர் சாப்பாடு செய்கிறதுக்கு நான் எப்போவுமே கிச்சனுக்கு வர டைம் தான் இது. ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பீஃப் கிரேவியும் அதோட கொஞ்சம் ரைஸு, மெயின் வந்து பரோட்டா தான். ஸோ இப்போ பீஃப் கிரேவி பண்ணுறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எப்போதும் போல தான் கிரேவி எப்படி செய்கிறோமோ அப்படி தான். மசாலா மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ பீஃப் வந்து நீங்கள் வாங்கும் போதே எனக்கு கொஞ்சம் திட்டமான பீஸ் போட்டு கொடுத்துருங்க, கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அது மாதிரி கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஸோ முக்கால்வாசி அவங்க கொழுப்பை எடுத்துட்டாலே நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப பெரிய டேபிள் ஸ்பூன் எடுக்காமல் நார்மல் சைஸ் 1 ஸ்பூன் அளவு எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுமாரி 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து பிரட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ பீஃப் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம அதிலே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பீஃப் கிரேவி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலாங்கிற ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம பீஃபோட அளவை பொறுத்து தண்ணி வந்து பீஃப் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அது தண்ணி நல்லா கொதிக்க வேணும். அது கொதிக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு அந்த பீஃபையும் சேர்த்து ஒரு கொதி தான் மேலே நுரைச்சிட்டு வரும்போது அதை அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கத்தியை வச்சோ இல்லை கத்திரிக்கோலை வச்சோ நீங்கள் வந்து பீஸ் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து நம்ம குக் பண்ணிடலாம். நீங்கள் பிரியாணி செய்யலாம், இல்லை கிரேவி பண்ணலாம், இல்லை குழம்பு செய்யலாம். இது ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலுமே அதில் உள்ள அந்த கெட்ட ஸ்மெல் போய் நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக குக் ஆகி நமக்கு வரும். பீஃப் கிரேவி தான் சாப்பிட்றோன்னு பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பீஃப் பொறுத்த வரைக்கும் லைட்டான ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், அதை சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது அதில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது, நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா சேர்க்கறதுனால மசாலாவும் இதுக்கு வந்து பெப்பர், அந்த ஜீரகத்தூள் வந்து நம்ம அதிகமாக நம்ம சேர்க்கணும். மிளகாத்தூளும் மல்லித்தூளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சாக நீங்கள் வந்து முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்போ நீங்கள் பவுட்ரு பண்ணி அதில் சேர்க்கும் போது கிரேவி வந்து சூப்பராக செட் ஆகி வரும். ஸோ பீஃப் வந்து சிக்கன் மட்டன் மாதிரி தான் லைட்டாக தண்ணி விடும். ஸோ நம்ம கிரேவி செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தொழுகைக்கு வந்து டைம் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்திருக்குது இல்லையா, இதோட அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 4 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பயத்தை பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 2:30. இப்போ தொழுகை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம நேராக பள்ளிவாசலுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு போகலான்ட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நேராக நாங்கள் பள்ளிவாசலுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ அன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கிற அந்த ஏசி ரூமில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் அஜித் வந்து ஓதுறது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ ஏதோ ஒரு புரிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து தொழுதாச்சு, எழுந்துடலாம். தொழுகை முடிஞ்ச கையோடையே ஹஜரத் வந்து ஒரு துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. துவா வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. மனசெல்லாம் உருக்கி போய் அப்படியே வந்து அழுக வந்துருச்சு கண்ணிலேருந்து, தன்னை அறியாமலேயே. அவ்வளோ இபாதத்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த துவா. அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. துவாலே வந்து நல்லா முழுகியாச்சு. ஸோ தொழுகை முடிஞ்சோடனே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 ஆக போகுது. கரெக்டாக இருக்கும் சஹர் செய்கிறதுக்கு. ஸோ உங்கள் ஊரில் கியாமுல் தொழுகை எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுன்னு என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.